அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் February 12, 2025, தை 30ஆம் நாள் புதன்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். நமது எண்ணம் தான் நமக்கு முதல் பயமே. என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முகம் மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் இருக்கக்கூடிய எல்லாருமே இப்போது நம்மளுடைய நடையை தொடங்குகிறோம். இப்போது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை தொடங்குவதற்கு முன்பாக முதலில் நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்க வேண்டும். இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களுக்கு நன்றி கூறி நாம் நமது பயணத்தை தொடங்க வேண்டும். அவ்வாறாக தொடங்கக்கூடிய செயல்கள் அத்தனையும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நாம் அறிவோம். ஆக இன்றைக்கும் நீங்கள் எல்லாரும் செய்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதற்கு உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். தொடர்ந்து 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கியிருக்க வேண்டும். நீங்கள் கண்டிப்பாக வெதுவெதுப்பான நீர் பருகி பயிற்சிகளை தொடங்கியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். அதுவும் உங்களுக்கு அருகில் இருக்குது என்று நம்புகிறேன். அதற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மை இணைத்து வைத்த சகோதரிக்கும் சகோதர சகோதரிகளுக்கும், நாம் இணைத்து வைத்த சகோதர சகோதரிகளுக்கும், அதாவது நம்ம ஒருத்தவங்க இணைச்சி வச்சுருப்பாங்க, நாம் பல பேரை இணைச்சி வச்சுருப்போம். அவங்களையெல்லாம் நம்மளுடைய அகக்கண்ணில் கொண்டு வந்து அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அனைத்து
நல் விஷயங்களையும் வழங்க வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் வேண்டிக் கொண்டு, தொடர்ந்து நமது மனதில் எழுப்ப வேண்டிய 3 முத்தான முக்கிய கேள்விகள். நாம் எதற்காக 8 நடை நடந்து கொண்டு இருக்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முத்தான 3 முக்கிய கேள்விகளை ஆழ்மனதில் கேட்டு அதற்கான பதிலை நாம் பெற்று நாம் பயணிக்க வேண்டும். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? 8 நடை பயிற்சியை ஏன் மேற்கொள்கிறோம் அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்கும்போது எல்லாருக்குள்ளேயும் வர்றது ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக, ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக, ஆரோக்கியத்தை புதுப்பிப்பதற்காக. இந்த 4 பதிலில் ஒரு பதிலாக இருக்கும். ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக, ஆரோக்கியத்தை புதுப்பிப்பதற்காக, ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக. இந்த 4 பதிலில் ஒரு பதில் நிச்சயமாக நம்முடைய பதிலாக இருக்கும். அதுலேயும் இன்னும் விளக்கமாக ஏன் நம்ம புதுப்பித்து கொள்ள வேண்டும், ஏன் அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும், ஏன் நம்ம அதை பெற வேண்டும், ஏன் அதை மீட்டெடுக்க வேண்டும், இப்படின்னு நமக்குள்ள நம்ம கேள்விகளை கேட்க ஆரம்பித்தோம்னா இன்னும் அதற்கான விடை உள்ளே இருந்து வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதோடு பேசணும். இந்த வித்தையை நான் பல முறை கற்றுத்தந்திருக்கிறேன், இனி வருங்காலங்களிலும் கற்றுத்தருவேன். ஆழ்மனதோடு பேசி பழக வேண்டும். தொடர்ந்து நாம் ஏன் டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? இந்த கேள்விக்கான விடை அப்படிங்கிறது நான் இன்றைக்கி அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். அதற்கு முன்பாக நம்மளுடைய இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோமா? நம்ம எந்த செயல் செய்தாலும் நம்ம இலக்கை நோக்கி பயணிக்கிறோமாங்கிற ஒரு கேள்வியை நமக்குள்ளே கேட்டுக்கொள்ளணும். அவ்வாறாக இன்றைக்கும் நம்ம எல்லாருமே கேட்டுக்கொள்ளலாம். நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இலக்கு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும். அதாவது வாழ்க்கையில் வெற்றி பெறணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நல்ல மதிப்பெண் பெறணும், நல்ல உயர் பதவியில் இருக்கணும், இன்னும் விதவிதமான இலக்குகள் இருக்கும். 8 நடை பயிற்சியில் நீங்கள் அந்த கேள்வியை கேட்கலாம். இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோமா? இல்லையே, நான் வாழ்க்கையில் நல்லா படித்து முன்னேறணும் அப்படின்னா நான் ஏன் 8 நடை நடக்கணும்? அப்போ இந்த செயலுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு? 8 நடை பயிற்சி மேற்கொள்வதே நாம் நமது இலக்கை அடைவதற்காக தான். அதில் இருந்து நம்மளுடைய கவனம் எதுலேயும் சிதறாமல் நம்மளுடைய இலக்கை நோக்கி மட்டும் குறியை வைத்து நம்ம பயணிக்கணும். காலையில் 8 நடையை தொடங்கும் பொழுது உங்களுடைய இலக்கு உங்கள் கண் முன் வந்து நிற்கணும். நம்ம இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோம். அது எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல மதிப்பெண் பெற வேண்டும், நல்ல உயர் பதவியில் இருக்க வேண்டும், தொழிலில் பெரிய வளர்ச்சி இருக்க வேண்டும், பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தில் பன்மடங்கு பெரிய இருக்கணும், ஆற்றல் அதிகரித்திருக்கணும். இப்படி பல்வேறு இலக்குகள் கண் முன் வந்து நிற்கணும். அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். இந்த இலக்குகள் மட்டும் உங்கள் கண் முன் வந்து நின்றால் உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதாவது நம்மளுக்கு எதிரி வேறு யாருமே இல்லை, நாம் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அல்லவா? நம்மளுக்குள்ளே ஏன் சோம்பேறித்தனம் வருகிறது? யார் அது அப்படின்னு கேட்டால் அது நாம் தானே. நமக்குள் இருக்கக்கூடிய அந்த இன்னொரு நபர் தானே. அந்த நபரிடம் தான் இந்த கேள்வியை கேட்கணும். நாம் இலக்கை நோக்கி பயணிக்கிறோமா? அந்த நபர் உங்களுக்கு தூக்கம் வருகிறது, சோம்பேறித்தனம் இருக்கிறது, காலையில் விடிகாலையில் எழும்பொழுது அலாரம் அடிக்கும்போது அதை தட்டி விட்டு இல்லை கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த தூங்கலாம் சொன்னது யாருன்னா உங்களுடைய ஆழ்மனம். அந்த ஆழ்மனத்திட்ட நீங்கள் கேளுங்க. நான் அதை ஆழ்மனம் சொல்ல மாட்டேன், மேல்மனம் சொல்லுவேன். இருந்தாலும் இப்போ புரிந்து கொள்வதற்காக சொன்னேன். நீங்கள் கேளுங்க, அந்த மேல்மனத்திட்ட கேளுங்க. நம்ம இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இலக்கு என்ன, தூங்குவதா? இல்லை. நாம் விடியலில் எழுந்து நாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து நம்மளுடைய பயிற்சிகளை நாம் தொடங்கி அந்த பயிற்சிகளின் முடிவில் நாம் ஈர்ப்பு விதி மற்றும் நம்மளுடைய மனப்படக்காட்சி செய்வதற்காகத்தான். அதில் செய்தோமானால் நம்மளுடைய இலக்கை நாம் அடைய முடியும். அப்போ இலக்கை நோக்கிய பயணம் எது? இப்போ நம்ம எழுந்து நடக்க வேண்டும். நடந்து நம்மளுடைய இலக்குக்கான கோரிக்கையை பிரபஞ்சத்திடம் வைக்க வேண்டும். இந்த கேள்வியை நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதிட்டையோ மேல் மனதிட்டையோ கேட்டீங்க அப்படின்னா அடுத்த நிமிடம் இலக்கை நோக்கி நம்மளை பயணிக்க வைக்கும். இந்த கேள்வியை நம்ம கேட்கலை அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம், அதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். இப்படி நம்மளுடைய முத்தான 3 முக்கிய கேள்விகளை ஆழ்மனதில் கேட்டு நம்ம பயணிக்கணும். தொடர்ந்து நம்மளுடைய 1500வது நாள் வாழ்த்து செய்தி அப்படிங்கிறத நம்ம நிறைய பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு வாழ்த்து செய்தியை கேட்க போகிறோம். இந்த அற்புதமான வாழ்த்து செய்தி நமக்கு வழங்கி இருப்பவர் சகோதரி அம்மா டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தூத்துக்குடி. இவங்க தூத்துக்குடி டைகர் கிளப்போடைய கேப்டன். சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தூத்துக்குடி அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும்.
அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் கேப்டன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது அம்மாவின் அந்த வாழ்த்து செய்தியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் தூத்துக்குடியிலிருந்து விஜயலட்சுமி ராஜசேகரன் பேசுகிறேன். நான் தூத்துக்குடி டைகர் கிளப் கேப்டனாக இருக்கிறேன். என்னை இந்த டைகர் கிளப்பில் இணைத்து வைத்த அகிலா கோபிநாத் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அனைவரும் 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நமது ஆசான், நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அவர்களுக்கும் எனது உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஃபேமிலி டீமில் அகிலா கோபிநாத், ஜெயந்தி மகாராஜ், மணிகண்டன், ராகுல் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். இவர்கள் பணி சிறக்கட்டும். என்னுடைய ஐடி நம்பர் 1,250,000 ஆகும். நான் ஜனவரி 26, 2022 இந்த டைகர் கிளப்பில் அகிலாவின் தூண்டுதலால் எனக்கு இந்த டைகர் கிளப்பில் இணையும் பாக்கியம் கிடைத்தது. நானும் அவளின் முகப்பொலிவு, மனமகிழ்வு இதை கண்டு வியந்து விசாரித்த பொழுது தான் அவள் இந்த கிளப் பற்றி நன்றாக எடுத்து கூறினாள். ஜூம் மீட்டிங்கில் அட்டன் பண்ணுவது பற்றி எல்லா விவரங்களையும் எனக்கு சொல்லி தந்தாள். பின் இணைந்தேன். 300வது நாள் விழாவின் போது நான் இணைந்தேன். இப்பொழுது 4 வருடம் முடிந்து 5இல் கால் பதிக்கிறோம். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் விழாக்கள் தான், ஒவ்வொரு நாளும் பண்டிகை தான் கொண்டாடி மகிழ்ச்சியாக இருக்கிறோம். 8 நடை பயிற்சிக்கு பின் வந்த பிறகு எனக்குள் நிறைய மாற்றங்கள் வந்துள்ளதை உணர்கிறேன். இந்த இடத்துல கோபம் வருது என்பதை கூட என்னால் உணர முடியும். அப்போது அந்த இடத்துல பேச்சை குறைச்சிக்கொள்ள முடியுது. கோபத்தில் கத்தும்போது நம்ம உடம்புக்கு தான் கேடு என்பதையும் உணர முடிகிறது. அமைதியாக போக முடியுது. உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கிறது. உணவு பற்றிய விழிப்புணர்வு வந்திருக்கிறது. இது நல்ல உணவு எடுத்துக்கொள்ளலாம், இது தேவையற்றது என்று ஒதுக்கவும் முடிகிறது. கீரை, பழங்கள், பருப்புகள், உலர்பழங்கள் உண்ணும் பழக்கம் இங்கு இணைந்த பின் நான் கற்றுக்கொண்டது. தினமும் இன்று என்ன கற்றுக்கொண்டோம் என்று நம்மை நாமே கேள்வி கேட்கவும் பதில் தேடவும் முடிகிறது. டிஏ ரிப்போர்ட் அனுப்புவதன் மூலம் மனம் நிறைவாக இருக்கிறது. வாழ்த்து கூறுவதிலும் நன்றி சொல்லுவதிலும் முதலாவதாக இருக்கும் பழக்கம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. டைகர் கிளப்பில் இணைஞ்ச பின் இந்த பிரபஞ்ச பேராற்றல் மூலம் கேட்டது கிடைக்கிறது, நினைத்தது நடக்கிறது என்பது 100% உண்மை என்று உணர்ந்திருக்கிறேன். பிரபஞ்சம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலம் தெய்வ குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்தல், பண்டிகை தினங்களில் உடைகள் மற்றும் உதவிகள் அளித்தல், அவர்களை கேம்புக்கு அழைச்சிட்டு செல்வது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. மேலும் பல 100 வருடங்கள் நம் ஆசான் மூலம் நமக்கு இந்த பயிற்சி கிடைக்கும் என்று இந்த இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டுகிறேன். அவர்தம் வாழ்க்கை சிறக்கவும் மேலும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ வாழ்த்துகிறேன். அவர்தம் பணி சிறக்கட்டும். வாழ்த்து கூற வாய்ப்பு கொடுத்த நம் ஆசான் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. நன்றி சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் கேப்டன் அவர்கள். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி அம்மாவுடைய வாழ்த்து செய்தி கேட்டோம். அவங்க தன்னுடைய வாழ்த்து செய்தியில் தான் எப்பொழுது இணைந்தேன் அப்படிங்கிற அந்த மாதத்தையும் அந்த வருடத்தையும் குறிப்பிட்டாங்க. தொடர்ந்து தன்னை அறிமுகப்படுத்திய சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களை எப்பொழுது எப்படி ஏன் அவங்களை தொடர்பு கொண்டு நான் இந்த டைகர் குழுமத்தோடு இணைந்து கொண்டேன் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஸோ அதன் பிறகு நிறைய விஷயங்களை அவங்க அடுக்கியிருந்தாங்க. நான் அம்மாவை பற்றி சொல்லணும், குறிப்பிடணும் அப்படின்னா அவங்களுடைய தாய் உள்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் முதல்ல அவங்க அந்த கேம்பில் இணைந்து நம்மளுக்கு கிளப்பில் இணைந்து நம்மளுடைய கேம்பில் கலந்து கொண்ட அந்த ஒரு நிகழ்வு அவங்கள முதல்ல அப்பொழுது தான் சந்திக்கிறேன். நான் சந்திப்பதற்கு முன்பாக அவர்களை அவங்க அதற்கு முன்பாகவே
அந்த கேம்பில் வந்து கலந்த ஆலோசனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்து அவர்களாகவே சில பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் செயல்பட்டதை நான், அதாவது நேருக்கு நேர் சந்திப்பதற்கு முன்பாகவே நான் அவர்களை வந்து நான் வாட்ச் பண்ணேன். நான் வாட்ச் பண்ணது நிச்சயமாக அவர்களுக்கு யாருக்குமே தெரிந்திருக்காது. நான் அந்த இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரிந்திருக்காது. நான் சொல்கிறது அந்த கேம்பில் அந்த இடத்துல. ஸோ அவங்களுடைய அந்த தாய் உள்ளம் அப்படின்னு சொல்கிறது எல்லா குழந்தைகளையுமே, அதாவது எல்லா சகோதர சகோதரிகளையுமே அவங்க வந்து அந்த கண்ணோட்டத்தோடு தான் அப்போ வந்து பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுடைய உறவுகள் அந்த இடத்துல நிறைய நபர்கள் கலந்திருந்தால் கூட அவர்கள் எல்லோரையும் ஒரே மாதிரியாக அவர்கள் வந்து பாவித்தது அப்படிங்கிறதும், அவர்களை ஒரு குழந்தை ரொம்ப நெருக்கமாக அவர்களோடு பயணித்ததை, அதாவது அந்த 3 நாளில் அந்த குழந்தை அது ரொம்ப வெளியில் வேறு ஸ்டேட்டில் இருந்து வந்திருந்தால் கூட அவர்களுக்குள்ளாக இருந்த அந்த நெருக்கத்தை என்னால் வந்து இன்றளவும் பார்க்க முடிகிறது. ஸோ 2 பேருமே 2 தரப்புமே என்னிடத்தில் எப்பொழுது பேசினாலும் இவர்கள் அவர்களை விசாரிப்பதும் அவர்கள் இவர்களை விசாரிப்பதும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த தாய் உள்ளத்தை வந்து நான் அவர்களிடத்தில் கண்டேன். அதன் பிறகு எப்பொழுது நான் ஏற்கனவே அவர்களை நேரடியாக தூத்துக்குடியில் சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் கவனித்து கொண்டதை நான் ஏற்கனவே உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். அதே போல் அவங்க எனக்கு வந்து ஏதேனும் ஒரு பரிசளிக்கணும் அப்படின்னு அவர்களுடைய, ஏன்னா நான் நிறைய நேரங்களில் பரிசுகள் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வேண்டாம், மற்றவர்களுக்கு உதவுவதற்கு நீங்கள் எது செஞ்சாலும் அது தயார் தான் அப்படின்னு தான் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன். எனக்கான பரிசு அப்படின்னு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். உடனே நம்ம சகோதர சகோதரிகள் வந்து நிறைய பேர் எனக்கான பரிசாக நான் அதை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு புத்தகங்கள் பரிசளிப்பாங்க. அதுபோல் அம்மா வந்து எனக்கு இந்த ஆண்டோடைய முதல் காலண்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அல்லவா, முதல் காலண்டர் அது வந்து எனக்கு கொடுத்தது வந்து அம்மா தான். ஸோ இந்த இடத்துல நான் அதையும் நினைவூட்டுக்கிறேன். ஸோ அவங்களுடைய நான் தேதி கிளிக்கும் பொழுதெல்லாம் அவர்களுடைய நினைவு எனக்கு வந்து வருகிறது அப்படிங்கிறதை இந்த நேரத்தில் நான் வந்து பதிவு செய்யணும். ஏன்னா நான் ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாகத்தான் நான் சந்திக்கிறேன். வருடம் பிறப்பதற்கு ஒரு 2, 3 மாதங்களுக்கு முன்பாக சந்திக்கும் பொழுதே அவர்கள் வந்து அந்த தினசரி காலண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. ஸோ அது இன்றளவும் என்னுடைய அறையில் வந்து இருக்குது. நான் கேலண்டரை கிளிக்கும் பொழுதெல்லாம் அவர்களுடைய நினைவுக்கு வந்து போகும். உடனே அடுத்த ஆண்டே எல்லாரும் எனக்கு காலண்டர் அனுப்பணும், இது ஒரு சிறந்த பரிசு அப்படின்லாம் எண்ணிக்கொள்ளாதீர்கள். நான் முதல்ல வந்ததுனால அவங்களுடைய நிறுவனத்திலேருந்து அவங்க கொடுத்ததுனால நான் வந்து அதை நான் வச்சுருக்கேன். நான் வந்து என்னை நம்பி கொடுத்தவங்க எல்லாரையுமே, இப்போது நம்மளுடைய தெய்வ குழந்தைகள் ஒரு முறை வந்து முதல் முறை அவர்களை நான் வந்து சந்திக்கும் பொழுது எனக்கான பரிசாக அவங்க வந்து நிறைய ஓவியங்கள், நிறைய காகிதத்தில் பொம்மைகள் அப்படின்னு நிறைய செஞ்சு எனக்கு கொடுத்தாங்க. ஸோ நான் அதை வந்து இன்றளவும் நான் சொன்னேன், அந்த குழந்தைகள் இடத்துலேயே நான் சொன்னேன், இது வந்து என்னுடைய அறையில் என்னுடைய பார்வையிலேயே இருக்கும் அப்படின்னு. அதில் ஒரு சில படத்தை வந்து நான் வந்து என்னுடைய அறையில் வெளியில் வச்சுருந்தேன். அது ஒரு சில நம்ம எவ்வளோ தான் சுத்தமாக வைத்திருந்தால் கூட அந்த தூசி படிந்து அந்த பேப்பர்களில் வந்து கலர் அப்படிங்கிறது ஒரு மாறுபடும் செய்யவும், அவை எல்லாவற்றையும் என்னுடைய அலமாரியில் உள்ள தூக்கி வச்சுருக்கேன். ஸோ என்றைக்காவது ஒரு ஆசை வரும்பொழுது, இல்லை யாராவது உறவினர்கள் நண்பர்கள் வரும்பொழுது அதை எடுத்து அவர்களிடத்தில் காட்டுவது அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன். யாரெல்லாம் என்னை நம்பி பரிசு கொடுத்தாங்களோ அந்த பரிசுகள் அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். உடனே எல்லாரும் எனக்கு ஏதேனும் பரிசு அப்படிங்கிறது இப்படி கூட வழங்கலாமான்லாம் எண்ணி விடாதீர்கள். அது அது வேண்டாம். நான் அது சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது அப்படிங்கிறது, இப்படி நம்மளை நம்பி கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு பொருளை நம்ம வந்து நினைவூட்டும் விதமாக வைத்துக்கொள்வது வழக்கம். அந்த வகையில் இந்த இடத்துல இன்னொரு செய்தியை நான் வந்து குறிப்பிடணும். எனக்கு வந்து மந்த்லி சீட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மந்த்லி காலண்டர் இருக்கிறது அல்லவா, இந்த காலண்டரில் வந்து எல்லா குறிப்புகளும் இருப்பது போல் எனக்கு இருக்கணும். அப்போது அதில் வந்து அஷ்டமி நவமி இருக்கணும், பௌர்ணமி அமாவாசை இருக்கணும், இன்னும் எல்லா பண்டிகை தினமும் இருக்கணும். எல்லா தினங்களையும் எனக்கு நினைவூட்டக்கூடியதாக ஒரு மந்த்லி காலண்டர் அப்படின்னு. ஏன்னா இப்போ டெய்லி காலண்டரில் நம்ம திருப்பி பார்த்தால் தான் தெரியும். ஆனால் மந்த்லி காலண்டரில் இந்த மாதத்திற்கான என்ன பண்டிகை வருகிறதுங்கிறது பார்க்கும் பொழுதே தெரியும் வண்ணமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவதுன்னா முக்கியமாக உங்களுக்கு நிகழ்ச்சியை தொகுத்து தருவதற்காக எனக்கு தேவைப்படும்.
அப்படி ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய உறுப்பினர் சகோதரர் டைகர் சசிகுமார் ஃப்ரம் திண்டுக்கல் அவங்க வந்து நம்ம சவுத் சோன் டைகர் கிளப்போடைய உறுப்பினராக இருக்கிறாங்க. அவங்க ஒரு முறை வந்து எனக்கு காலண்டர் கொடுத்தாங்க. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுத்தாங்க. அந்த காலண்டர் அவங்க கேம்ப் வந்திருக்கும்போது கொடுத்தாங்க. அது ரொம்ப நாள் கழித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் கழித்து தான் அந்த காலண்டர் என் கையில் அவங்க கொடுக்கும்போது 6 மாதம் அப்படிங்கிறது வருடத்தில் போயிருந்தது. ஸோ அப்போது அந்த காலண்டரை நான் வந்து பயன்படுத்தும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாமே அதில் குறிப்புகள் இருந்துச்சு. எல்லாமே இருக்கவும் சென்ற ஆண்டு 2024 நான் அவர்களிடத்தில் வந்து ஒரு மாத காலத்திற்கு பிறகு கால் பண்ணியிருந்தேன். யதார்த்தமாக நான் பேசும் பொழுது அவர்களிடத்தில் சொன்னேன், அண்ணா அந்த காலண்டரு நீங்கள் ஏன்னா எனக்கு அனுப்பி வைக்கலை அப்படின்னு சொல்லவும், அவர்கள் வந்து எனக்கு வந்து நிறைய காலண்டர்களை அனுப்பி வச்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு ஒன்று தானே கேட்டேன் அப்படின்னு, இல்லை ஃபேமிலி டீம் உறுப்பினர்களுக்கெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய காலண்டர்களை அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ தொடர்ந்து இந்த ஆண்டும் அவங்களிடத்திலிருந்து காலண்டர் அப்படிங்கிறது நமக்கு வந்தது. அதற்கு அண்ணனுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை சொல்லி, அந்த காலண்டரை பார்த்தோன்னா நான் ஒவ்வொரு நாள் குறிப்புகளையுமே வந்து முதல்லையே தெரிந்து வைத்துக்கொண்டு, இன்றைக்கி என்ன தினம் வருகிறது, என்னைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம், இப்படி எல்லா விஷயங்களையும் ஃபேமிலி டீமோடு கலந்து ஆலோசனை செய்வதற்கு இந்த 2 காலண்டர் தான். உடனே என் அறை முழுவதும் காலண்டர்கள் நிறைந்திருக்குங்கிற மாதிரி நீங்கள் யாரும் அடுத்த ஆண்டுகள்லாம் நீங்கள் செய்திட வேணாம். ஒருவேளை உங்களுக்கு இது இவருக்கு சரியாக இருக்கும்னு, அதாவது நம்மளுடைய எல்லாருக்கும் அது போய் சென்றடையணும்னு நினச்சா, அப்படி ஒரு விஷயமாக இப்படி காலண்டர் போல் இருந்துச்சுன்னா, டைரி போல் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். உடனே எல்லாரும் அனுப்பி விடாதீர்கள். யாரேனும் 1, 2 பேர் இந்த மாதிரி இப்போ மந்த்லி காலண்டருடைய வேலையை வந்து சசிகுமார் அண்ணா மட்டும் எடுத்துக்கொண்டால் போதும். அதுபோல் இது வந்து இந்த இடத்துல அம்மா விஜயலட்சுமி அவங்கள்ட்ட இருந்து இந்த காலண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது எனக்கு நினைவுக்கு வந்தது. ஸோ அம்மாவுடைய அந்த தாயுள்ளம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எப்பொழுதுமே ஒரு அக்கறையாக, எப்பொழுதுமே ஒரு பொறுப்பாக, எப்படி நாங்கள் எங்களை ஃபேமிலி டீமை வந்து எல்லாரும் சொல்லுவீங்களோ, அதே போல் அவர்களுக்கும் அந்த பொறுப்பு உணர்வை அவர்களே எடுத்துக்கொண்டு, எனக்கு ஏதேனும் பணி இருக்கிறதா, நான் ஏதேனும் பொறுப்படுத்துக்கிறவா, நான் வந்து இதை சரியாக செய்து தருவேன் அப்படின்னு அவங்களாவே வந்து ஒரு குழந்தையை போல் கேட்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த நேரத்தில் அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து முலைகளை அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தூத்துக்குடி அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, தொடர்ந்து எனக்கு மந்த்லி காலண்டர் அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் சசிகுமார் ஃப்ரம் திண்டுக்கல் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் சசிகுமார் ஃப்ரம் திண்டுக்கல் சவுத் சோன் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, தொடர்ந்து நம்மளுடைய 21 நிமிட நடையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள், அனைவரும் தொடங்கி திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீர் பருகுதல் அப்படிங்கிறத நான் பல முறை சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு கலை. நீர் பருகுதலே ஒரு கலை. உணவு உண்பது ஒரு கலை. எப்படி நமக்கு எத்தனையோ திறன்கள் இருக்கிறதோ, எத்தனையோ திறமைகள் இருக்கிறதோ, ஒருத்தருக்கு ஓவியம் வரைய தெரிகிறது, ஒருத்தருக்கு பாட்டு பாட தெரிகிறது, ஒருத்தருக்கு ஆட்டம் ஆட தெரிகிறது, ஒருத்தருக்கு சிற்பம் செதுக்க தெரிகிறது, இப்படி பல்வேறு கலைகள் அப்படின்னு நம்ம வைத்திருக்கிறோம் அல்லவா. அப்படிப்பட்ட கலைகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு வரும், ஒரு சிலருக்கு வேறு வேறு கலைகள் தெரியும், திறன்மை இருக்கும். ஆனால் இந்த உணவு அருந்தும் கலையையும் இந்த நீர் அருந்தும் கலையையும் எல்லோருமே கற்று வைத்திருக்க வேண்டும். மனிதர்களாக பிறந்த அனைவருமே நீர் அருந்துவதையும் உணவு அருந்துவதையும் கற்று வைத்திருக்க வேண்டும். அதில் இந்த நீர் அருந்துவதை பற்றி நம்ம நிச்சயமாக இடைவேளைக்கு பிறகு கொஞ்சம் பார்க்கலாம். இப்போது நம்ம எல்லாரும் நம்மளுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு இப்போ கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கருத்து பதிவிட போயிடும் அப்படின்னா, முதல் கேள்வியாக நம்ம எப்பொழுதும் போல் நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தினசரி நடவடிக்கை அறிக்கையை நீங்கள் நேற்றைக்கு பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா?
நம்மளுடைய தினசரி நடவடிக்கை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை நேற்றைக்கு நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி அப்படிங்கிறது, நீங்கள் ஒரு நபருக்கு பரிசளிப்பது என்றால் எந்த மாதிரியான பரிசை வழங்குவீர்கள்? நீங்கள் ஒரு நபருக்கு பரிசளிப்பீர்கள் என்றால் எந்த மாதிரியான பரிசை நீங்கள் வழங்குவீர்கள்? இந்த கேள்விக்கு எப்பொழுதுமே நான் ஒரு விடை சொல்லுவேன். நான் என்ன மாதிரியான பரிசு அளிப்பேன் அப்படிங்கிறத. ஸோ நான் அதை இப்போ சொல்லலை, இடைவேளையில் முடிவுடைய, அதாவது நம்மளுடைய நடையின் தொடக்கத்தில் நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ பதிலளிங்க. நீங்கள் ஒரு நபருக்கு பரிசளிப்பது என்றால் எந்த மாதிரியான பரிசை நீங்கள் வழங்குவீர்கள்? இந்த 2 கேள்விகளுக்கும் விடையளித்து கொண்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்குவாங்க. உங்களுடைய பேசிக் கோர்ஸில் உள்ள அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்யக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து, உங்களுடைய விசுவலைசேஷன் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, தொடர்ந்து எங்களுடைய அதாவது 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அடுத்த சுற்று. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இடைவேளையில் அந்த நீர் பருகுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். நீர் பருகக்கூடிய கலையை நம்ம எல்லோருமே அறிந்து வைத்திருக்க வேண்டும். மற்ற கலைகள் எல்லாம் யாருக்கேனும் ஒருவருக்கு ஒரு திறமை இருக்கும், திறன் இருக்கும். ஒரு கலையை அவர்கள் செய்வார்கள். ஒருத்தருக்கு ஓவியம் வரைய தெரியும், ஒருத்தருக்கு பாட்டு பாட தெரியும், ஒருத்தருக்கு ஆட்டம் பாட தெரியும், ஒருத்தருக்கு விளையாட்டில் சிறந்த நபர்களாக இருப்பாங்க. அது ஏதேனும் ஒரு சிறந்த விளையாட்டாக அவர்கள் வைத்திருப்பார்கள். ஒருத்தருக்கு சிற்பம் செய்ய தெரியும். இப்படி பல்வேறு கலைகளை ஒவ்வொருத்தவங்களும் கற்று வச்சுருப்பாங்க. ஆனால் உணவு அருந்தும் கலை அப்படின்னு சொல்லக்கூடிய கலையையும் நீர் அருந்தும் கலை அப்படிங்கிற ஒரு கலையையும் எல்லோருமே கற்று வைத்திருக்க வேண்டும். இதைத்தான் நம்ம குழந்தைகளுக்கு முதல்ல போதிக்க வேண்டும். முதல்ல ஒரு குழந்தை, பிறந்த குழந்தைக்கு எதை உணவாக தருகிறோம்? நம்ம எல்லாருமே யோசித்து பார்க்கணும். முதல்ல ஒரு குழந்தைக்கு, பிறந்த குழந்தைக்கு எதை உணவாக தருகிறோம்? குழந்தைக்கு பிறக்கவும் அவங்க கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் சீனி தண்ணி அப்படின்னு ஒரு இனிப்பு கலந்த ஒரு நீரை, அதாவது குழந்தை முதல்ல சுவைக்கிறது, சவைக்கிறது இனிப்பு கலந்துருக்கணும் அப்படின்னு யோசித்து அந்த தண்ணியில் கொஞ்சம் இனிப்பை கலந்து கொடுப்பாங்க. அப்போது முதல்ல கொடுக்குற உணவே நீர் தான். அதுக்கப்புறம் நீராக உள்ள தாய்ப்பால், அதாவது சத்து நிறைந்திருக்கும், அதனோடு சேர்ந்து அந்த உணவு நீராக இருக்கும். இதுதான் முதல்ல குழந்தைக்கு உணவாக கொடுப்பாங்க. இது எப்பொழுது கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு பல் முளைக்கும் காலம் வரை கொடுப்பாங்க. அந்த தாய்ப்பாலுக்கு அப்புறம் உணவு அப்படின்னு ஒரு விஷயம் கொடுக்குறாங்க அப்படின்னா, முதல்ல கொடுக்கக்கூடிய உணவு அப்படிங்கிறது அரிசி சாதம் அல்லது இட்லி அப்படின்னு கொடுக்குறாங்க இப்போ உள்ளவங்க. அதை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட பாலின் தன்மைக்கு, அதாவது நீரும் இல்லாமல் அது திடமும் இல்லாமல் ஒரு பொருளாக கரைத்து அரைத்து அதை கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு பல்லே முளைத்திருந்தாலும் அதற்கு சவைக்க தெரியாது. அப்போ முதல்ல கொடுத்த உணவு நீர், அப்புறம் பால், அதற்கு பிறகு பால் போன்ற ஒரு திரவ நிலையில் திட உணவை கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, நான் மீண்டும் சொல்வது போல் பல்லு இல்லை, அதுக்கப்புறம் பல்லு இருந்தாலும் அந்த குழந்தைக்கு விவரம் பத்தலை, சவைக்க தெரியலை அப்படின்னு. அதன் பிறகு பல் நன்றாக முளைத்திருக்கும். இப்போது அந்த குழந்தைகளுக்கு திட உணவு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த குடல் எப்பொழுது பக்குவப்பட்டிருக்கும், எப்படி பக்குவப்பட்டிருக்கும்? பிறந்த காலத்திலிருந்து அந்த குடலானது அது திரவ வடிவத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அதுக்கு தெரிந்திருக்கும். அப்போ திரவ வடிவத்தில் தான் நம்ம கொடுத்து வந்தோம்.
பல் முளைத்ததுக்கப்புறம் திட உணவாக கொடுத்தாலும் அதை கரைக்கக்கூடிய தன்மை நம்மளுடைய பற்களில் இருக்கிறது. அப்போது மென்று அரைத்து கூழாக குடிக்க வேண்டும். இதுதான் நாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடம். பல் முளைத்து விவரம் தெரிந்த குழந்தைகளுக்கு நாம் கற்றுத்தர வேண்டிய பாடமானது, ஒரு வாய் உணவு எடுத்தாலும் அந்த உணவை மென்று அரைத்து கூழாக்கி அவர்கள் அதை பருக வேண்டும் அப்படின்னு நம்ம கற்றுத்தரணும். ஆனால் இன்னைக்கு அப்படி யாராவது கற்றுத்தருகிறோமா? இன்னைக்கு பாடத்திட்டங்களில் அப்படி ஏதேனும் ஒரு விஷயம் இருக்கிறதா? இல்லை. நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் காலத்தில் இருந்த நோய்கள் விரல் விட்டு எண்ணிடலாம். ரொம்ப சிறிய நோய், ரொம்ப ரொம்ப சிறிய நோய்கள் தான் அப்பொழுது இருந்தது. ஆனால் இன்னைக்கு நோய்களின் எண்ணிக்கையே எண்ணில் அடங்காதது இருக்குது. மருத்துவமனை எப்படி இருக்கிறதோ மருத்துவமனையை தாண்டி நோய்களின் எண்ணிக்கை இருக்கிறது. நோயாளிகளின் எண்ணிக்கை பன்மடங்கு இருக்குது. ஒரு நபருக்கே பல்வேறு நோய்கள் இருக்குது. ஸோ ஒருத்தருக்கு இந்த நோய், ஒருத்தருக்கு அந்த நோய், ஒருத்தருக்கு அந்த நோய், ஒருத்தருக்கு இந்த நோயின்னு சொன்னது போக ஒருத்தருக்கே அத்தனை நோயும். ஒரு திரைப்படத்தில் நகைச்சுவையாக நடிகர் விவேக் அவர்களும் தாடி பாலாஜி அவர்களும் ஒரு நகைச்சுவை சொல்லுவாங்க அல்லவா? நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அந்த நகைச்சுவை நினைவுக்கு இல்லாதவங்க மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு அந்த நகைச்சுவை காட்சி எதுன்னு சொல்கிறேன். அப்போ ஒரு உடம்புக்குள்ளேயே இத்தனை நோய்களா அப்படின்னு அவர் காமெடியாக கேட்பார். ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு அப்படி இருக்குது. ஒரு உடம்புக்குள்ளேயே அத்தனை நோய்கள் ஏன் வந்துச்சு? இந்த கேள்வியை கேட்போம். நம்ம எல்லாருமே உடனே சொல்லுவோம், இப்போ உள்ள சூழ்நிலையில் இப்போ குடிக்கக்கூடிய நீர் அசுத்தமாக இருக்குது, இப்போ சாப்பிடக்கூடிய உணவில் ரசாயனம் கலந்துருக்கு, இப்படி பல்வேறு காரணங்களை சொல்லுவோம். இருக்கும், அதெல்லாம் ஒரு காரணங்களாக இருக்கும். ஆனால் முக்கிய காரணம் அப்படிங்கிறது மென்று அரைத்து சவைத்து சுவைக்கலை. அந்த இதை பாடமாக நம்ம சொல்லி கொடுக்கல. இன்றைக்கி குழந்தைகளை நீங்கள் ஒரு பார்வையாளராக, நீங்களாகவே பெற்றோராகவும் இருப்பீங்க, தாயாகவும் இருப்பீங்க, அல்லது நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அப்படி விட்டுருங்க. இன்றைக்கி ஒரு பார்வையாளராக, ஒரு காட்சியை பார்க்கக்கூடிய நபராக அப்படியே நீங்கள் வெளியில் வந்துன்னா நீங்கள் உங்கள் குழந்தைக்கு உணவு ஊட்டுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பார்வையாளராக வெளியில் அந்த குழந்தைக்கு நீங்கள் உணவு ஊட்டக்கூடிய காட்சியை பாருங்கள். இன்றைக்கி உள்ள குழந்தைகளுக்கு அது பெரிய குழந்தைகளாக, பள்ளி கல்லூரி, 40-50 வயதில் உள்ள குழந்தைகளாக இருந்தால் கூட நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி அவங்க எப்படி உணவு சாப்பிடுகிறார்கள், நீங்கள் எப்படி உணவு அவர்களுக்கு அளிக்கிறீர்கள், வழங்குகிறீர்கள், ஊட்டுகிறீர்கள். இப்படி பல்வேறு தருணத்தில் பல்வேறு நபர்கள் இருப்பீங்க. அப்படியே வெளியில் பாருங்கள், ஒரு காட்சியாக அதை பாருங்கள். என்ன செய்கிறோம் சாப்பிடும் பொழுது அப்படின்னா, சாப்பிடும் பொழுது எல்லோருமே சாப்பிடுவதையும் சேர்த்து பல்வேறு பணிகளை ஒன்றாக செய்கிறோம். தொலைக்காட்சியை பார்க்க வைக்கிறோம், மொபைல் ஃபோனை கையில் கொடுக்குறோம், பாட்டு பாட வைக்கிறோம், அல்லது செய்தித்தாள்கள் படிச்சுக்கிட்டு, அல்லது ஃபோனில் பேசிக்கிட்டு, இதெல்லாம் இல்லைனாலும் எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசி சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்றோம். இந்த பேசி சிரித்து சாப்பிடுதல் சரியான முறையா? இதை நிறைய பேர் கடைபிடிக்கிறாங்களே. பெரிய பெரிய மருத்துவர்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள், இவங்கெல்லாம் தன்னுடைய குடும்பத்தினரோடு நேரம் ஒதுக்கக்கூடிய ஒரு டைமாக அவங்க சொல்கிறது, நான் இந்த நேரத்தில் நான் என்னுடைய உறவுகளோடு உட்காந்து சாப்பிடுவது, நித்தம் 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நான் செலவிடுகிறேன், எனக்கு அந்த இடத்துல அதுதான் எனக்கு முக்கியமான ஒரு தருணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அது சரியா தவறா அப்படின்னு தோணும் பொழுது அது சரின்னு தோணும். ஆனால் நீங்கள் குழந்தைகளோடு, குடும்பங்களோடு, நீங்கள் உறவுகளோடு நீங்கள் ஒரு நேரம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒதுக்குனதெல்லாம் சரிதான். ஆனால் உணவு அருந்தும் பொழுது நீங்கள் உணவைத்தான் அருந்த வேண்டுமே ஒழிய மற்ற எதையுமே காதில் வாங்கிக்கிறக்கூடாது. நீங்கள் உணவு சாப்பிடும் பொழுது உணவில் கவனம் வையுங்கள், உணவின் மீது மட்டும் கவனம் வையுங்கள். உணவை சவைத்து ரசித்து ருசித்து சாப்பிடுங்கள். அந்த உணவு நீராக உள்ளே போகலைனாலும் ஒரு வாய் உணவாவது நீராக உள்ளே போகணும். நான் கேம்பில் சொல்லித்தருவேன், மாதத்தில் ஒரு 5 வேளையாவது, குறைந்தபட்சம் ஒரு 5 வேளையாவது நீங்கள் உணவை நீராக பருக வேண்டும். உடனே அடித்து மிக்சியில் அரைச்சி குடிக்கிற சொல்லலை. உங்களுடைய பற்களின் மூலமாக அதை அரைத்து கரைத்து சவைத்து நாக்கில் உமிழ்நீர் சுரந்து அந்த உமிழ்நீர் கலந்து ஒரு சுவை, அற்புதமான சுவை கிடைக்கும். அதைத்தான் அமுதம் சொல்லுவோம். என்னுடைய தேன்குடி இட்லி தோசை மாவுக்கு அமுதம் அப்படின்னு நான் ஒரு பேர் வச்சுருப்பேன்.
அது ஏன் அப்படிங்கிறதையும் நான் வந்து பல்வேறு முறை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே ஏற்கனவே கடைந்தெடுத்து கொடுத்தது தான் அமுதம் அப்படின்னு சொல்லுவேன். பார்க்கடலை கடைந்து தானே அமுதத்தை தருவார்கள். அப்படி கடைந்தெடுத்து கொடுத்தது தான் அந்த அமுதம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தேன்கூடு இட்லி தோசை மாவுக்கு தேன்கூடு அமுதம் இட்லி தோசை மாவுன்னு தான் பெயர். ஸோ அதுபோல் நம்மளுடைய ஒவ்வொரு வாய் உணவையும் அமுதமாக மாற்ற வேண்டும். பார்க்கடலில் கடைந்தது போல நம்மளுடைய உணவு கரைக்கப்பட வேண்டும். அப்படி கரைத்து அதை குடிக்க வேண்டும். ஸோ இப்படித்தான் உணவு அருந்துவது அப்படிங்கிற அந்த கலையை நாமும் கற்று நம்மளுடைய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்கும். சரி, வருடத்தில் 365 நாள் கடைபிடிக்கணுமா, மாதத்தில் 90 வேளையும் நான் அப்படி சாப்பிடணுமா அப்படின்னா 5 வேளையாவது சாப்பிட்டா ஆயுள் அதிகரிக்கும். 5 வேளையாவது சாப்பிட்டால் ஆயுள் அதிகரிக்கும். அப்போ 90 வேளையும் சாப்பிட்டால், இப்படி சாப்பிட்டா 90 வேளையே சாப்பிட முடியாது. 90 வேளையே கிடையாது. உங்களுக்கு உணவு அப்படிங்கிறது வெகு விரைவாக செரிக்கப்படும். அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்து ஆற்றலாக உடல் முழுவதும் இருக்கும். இப்போ மீண்டும் பசி எடுக்குமா அப்படின்னா எடுக்கவே எடுக்காது. இதைத்தான் வந்து ஒரு வேளை சாப்பிடுபவன் இவன், ஒரு 2 வேளை சாப்பிடுபவன் அவன், 3 வேளை சாப்பிடுபவன் அவன் அவன் அப்படின்னு ஒரு சித்தர் சொல்லியிருப்பார். நான் ஏன் இவன் அவன் 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 சொன்னேன்னா, அதில் 3 வேளையெல்லாம் சொல்லும்போது நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க. அப்போ அவங்கள திட்டுன மாதிரி ஆகிடும் தான் நான் வந்து ஒரு வேளை சாப்பிடுவேன்லேருந்து அப்படி போயிட்டேன். ஸோ நம்மளுக்கு அந்த உணவை அப்படி நாம் சவைத்து சாப்பிடும் பொழுது முழுமையான சத்து நமக்கு கிட்டும். அந்த முழுமையான சத்து கிட்டும் பொழுது நம்மளுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். அது நோய் எதிர்ப்பாற்றலும் கூடுதலாக அதிகரிக்கும். அப்போ நோய் அப்படிங்கிறது அங்கே இருக்காது. சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது வரவே வராது. சர்க்கரை வியாதிக்காரர்கள் எல்லோரையும் பாருங்கள், மிக விரைவாக சாப்பிடுபவர்களாக இருப்பார்கள். அவங்க நிறைய சாப்பிடுபவர்கள் நான் சொல்ல, ஆனால் விரைவாக சாப்பிடுவாங்க. 4 பேர் 5 பேர் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய இடத்துல முதல் நபராக சாப்பிட்டு எழுவார்கள். அப்படி எழும்பொழுது இன்னைக்கு நமக்கு சர்க்கரை இல்லைன்னு வச்சுக்கிறோங்க, ஆனால் வேகமாக எழும்பவர்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுகொள்ள முடிகிறது. இன்றைக்கி 100க்கு 99 பேர் வேகமாக சாப்பிட்டு எழும்பவர்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கும். இப்போ உங்களுக்கு அருகில் யாருக்காவது சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா நீங்கள் கவனிங்க. உங்கள் சாப்பாட்டில் நீங்கள் ஒரு 4 பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடத்துல முதல் நபராக ஒருத்தர் எழுகிறாரு அப்படின்னா சர்க்கரை வியாதி உள்ளவர் தான் எழுவார். அப்போது சர்க்கரை வியாதினால அவர் முதல்ல எழுந்ததுனால, அதாவது வேகமாக சாப்பிட்டதுனால அவருக்கு அந்த சர்க்கரை வியாதி அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. நாமளுக்கு இன்றைக்கி இல்லை அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ எனக்கு இல்லை அப்படின்னா ஓகே, நான் வந்து ஒரு சிறிது நேரம் கூடுதலாக சாப்பிடுகிறேன், அவ்வளோதான். சிறிது நேரம் கூட சாப்பிடும் பொழுதே ஒரு நோய் நம்மளுக்கு வரலை. அப்போது இந்த உணவை நாம் அரைத்து கரைத்து நாம் சாப்பிட்டோமானால் அது எத்தனை நோயை தடுக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் இப்போ இந்த சர்க்கரை வியாதியை எடுத்துக்காட்டாக சொன்னேன். அப்போது கண்கூடாக நீங்கள் தெரிந்து கொள்ளணும். ஒரே ஒரு விஷயம், நம்ம கொஞ்ச நேரம் மற்றவங்களோட அதிகமாக சாப்பிட்றோம், அதுக்கே நமக்கு இப்படி ஒரு பெரிய வியாதி காணாமல் போயிருக்கிறது. அதே நேரத்தில் நாம் ரசித்து ருசித்து அரைத்து சவைத்து சுவைத்தோமானால் நமக்கு வியாதிகள் அப்படிங்கிறதே அண்டாது அப்படிங்கிறத நீங்களும் கற்று உங்களுடைய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும். இதைத்தான் கேம்ப்லையும் நம்ம வந்து அதை ரொம்ப ஆதாரபூர்வமாக ஆணித்தரமாக அவர்களுடைய ஆழ்மனதில் பதியும் வண்ணமாக நம்ம கற்றுக் கொடுப்போம். நம்மளுடைய குழந்தைகளுக்கு சேர்த்து கற்றுக் கொடுப்போம். ஸோ இதை நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு போதிக்கணும். அதுதான் உணவு அருந்தும் கலை அப்படிங்கிறது. அதே போல் தான் நீர் அருந்தும் கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. ஸோ நீர் அருந்தும் கலையை நான் பல்வேறு முறை சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இடைவேளையில் சொல்லிட்டேன், இடைவேளைக்கு பிறகு பேசுகிறேன் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஆடியோவையும் உங்களுக்கு நான் கொடுத்தாலும், அதனால் நீர் அருந்தும் முறையை கொஞ்சம் வேகமாக சொல்லிடுறேன். நீர் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு உங்களுடைய உடலின் தேவைக்கு நீங்கள் நீர் பருகணும். உங்களுடைய உடல் எடை அப்படிங்கிறது குறைந்தபட்சம் ஒரு 50 கிலோ இருக்கிறது அப்படின்னா நீங்கள் 2.5 லிட்டர் தண்ணீர் பருகணும். 60 கிலோ இருக்கிறது அப்படின்னா 3 லிட்டர் தண்ணீர் பருகணும். குறைந்தபட்சம் உங்களுடைய எடைக்கு 20 கிலோவுக்கு 1 லிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 80 கிலோவுக்கு மேலே எத்தனை கிலோ இருந்தாலும் நீங்கள் 4 லிட்டர், அதுக்கு மேலே அதிகபட்சம் 4.5 லிட்டர் பருகலாம். அதுக்கு மேலே கூடவே கூடாது. ஸோ இது நீர் அருந்தும் முறையில் முக்கியமான முறை. அப்போ நீர் அருந்தும் கலையில் நமக்கு உடலுக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறது, அந்த நீரை நாம் வந்து சவைத்து சாப்பிட பழகணும். நீர்லேயும் பல்லு படணும், உமிழ்நீர் கலக்கணும். எப்படிங்க உமிழ்நீர் கலக்கும்?
எப்படிங்க பல்லு படும் அப்படின்னா, அப்படித்தான் சவைக்கணும். அந்த அளவுக்கு உங்களுடைய கன்னம், மன்னம் எல்லா இடம் படம் வண்ணம் நீங்கள் நீர் பருகணும். அதேபோல் இந்த நீர் அருந்தும் கலையில், உணவு அருந்தும் கலையில் எப்படி நம்ம உணவு அருந்தும் பொழுது எதையெல்லாம் செய்யணும், அப்படி எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ, அதே போல் நீர் அருந்தும் கலையிலையும் எதையெல்லாம் செய்யணும், செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரும் நாட்களில் பார்க்கலாம். ஏன்னா இப்போது நம்ம ஒரு ஆடியோ நம்ம காத்திருக்கிறது. இப்போ அந்த ஆடியோவை நம்ம வந்து கேட்க போயிடும். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் லலிதா ஃப்ரம் குலசேகரம். இவங்க மார்த்தாண்டம் டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் லலிதா ஃப்ரம் குலசேகரம் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும், அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் லலிதா ஃப்ரம் குலசேகரம் மார்த்தாண்டம் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது அவர்களின் அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். நம்ம உறுப்புகள்ல மிக முக்கியமான உறுப்புன்னு எதை நினைப்பீங்க? ஹார்ட். சில பேர் நினைப்பாங்க பிரெயின், லங்ஸ், அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். உலகத்துல புதுசா ஒரு ஐடியா இப்ப வந்திருக்கு. ஹார்ட், லங்கு, பிரெயின் இது எல்லாத்தோட ஒரு மனிதனுக்கு முக்கியமானது அவனுடைய தசைகளும் எலும்பும் தான். என்னைக்கு நடக்கிறதுக்கு உங்களுக்கு பாதிப்பு வருதோ அன்னைக்கே உயிர் போயிடுச்சு. என்னைக்கு யூ ஆர் டிபெண்டன்ட் ஆன் மற்றவங்களை நடக்க முடியாம ஸ்டேஜுக்கு போனா அது ப்ராப்ளம். சார்கோபீனியா கூகுள் பண்ணி பாருங்க. சார்கோபீனியான மசில் வேஸ்ட் ஆகிறது. ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறது எலும்பு சுத்தமா சாஃப்ட் பட்டர் மாதிரி ஆயிடும். அந்த கடினமான எலும்பு சாஃப்ட் ஆயிடும். ஏன் இது சொல்ல வரேன்னா, 30 வயசுலயும் 40 வயசுலயும் நம்ம உடம்பை எப்படி வச்சுக்கிறோமோ இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் 70 and 80 years. அதனால இந்த தசைகளை தளர்ச்சியாக விடாதீங்க. அப்புறம் எலும்பு சக்தி வாய்ந்த இருக்கணும்னா சன்லைட் வேணும். சோ 20-30 வயசுல இருந்தே எக்ஸசைஸ் பண்றதும் வெளியில போய் நின்று சன்பாத் எடுக்கிறதும் ரொம்ப முக்கியம். சார்கோபீனியாவும் ஆஸ்டியோபோரோசிஸும் இல்லைன்னா உங்களுடைய ஹார்ட், லங்கு எல்லாமே சிறப்பா வேலை செய்யும். ஸோ அதனால இன்னைக்கு ஒரு பெரிய மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கணும்னா, வாக்கிங் போறது, சன்பாத் எடுக்கிறது, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறது எல்லாம் விட்டுட்டு ஒரு நாளைக்கு இவ்வளவு தூரம் எக்ஸசைஸ், இவ்வளவு தூரம் சன்லைட் அப்படிங்கறது கண்டிப்பா நீங்க கொண்டு வரணும். கொண்டு வந்தானே இந்த ஹார்ட், லங்கு ப்ராப்ளம் எல்லாமே போயிடும். கடைசி நாள் மட்டும் நடந்து சாகணுங்கிற மன உறுதியோட நீங்க இருந்தீங்கன்னா ஹார்ட், லங்கு எப்பவுமே இளமையா இருக்கும். நன்றி சகோதரி டைகர் லலிதா ஃப்ரம் குலசேகரம் மார்த்தாண்டம் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி ஐயாவுடைய அந்த மருத்துவ குறிப்பு. அவங்க வந்து நம்மளுடைய இன்னர் ஆர்கன்ஸில் நம்ம எல்லாருமே எதை பெருசாக நினைப்போம் அப்படின்னா, இதயத்தை சொல்லுவோம், நம்மளுடைய நுரையீரலை சொல்லுவோம், நம்மளுடைய மூளையை சொல்லுவோம், இன்னும் எல்லா உறுப்புகளையும் சொல்லுவோம். ஆனால் நம்மளுடைய மசில்ஸையும் நம்மளுடைய போன்ஸையும், அதாவது நம்மளுடைய தசைகளையும் நம்மளுடைய எலும்புகளையும் யாருமே கண்டுகொள்வதில்லை. எப்பொழுது உங்களுடைய தசைகள் இறுக்கம் குறைகிறதோ எப்பொழுது உங்களுக்கு நடக்க முடியாமல் போகிறதோ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். ஸோ ஒரு கடைசியில் ஒரு வரி சொல்லுவார். அந்த வரி சொல்லும் பொழுது கொஞ்சம் சேர்த்தாப்பில் சொல்லிட்டாரா இல்லை வீடியோவில் எடிட் பண்ணும்போது அப்படி யூடியூப்லேயே அப்படி செய்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ நடக்கணும், சன்லைட் எடுக்கணும், அப்புறம் ரிட்டையர்ட் ஆகிட்டு உள்ளேயே உட்காந்துருக்கணும், மூணையும் ஒன்று சொன்னது போல் ஆகிடும். ஆனால் அவர் சொல்கிறது கடைசி வரை நடக்கணும், நம்ம மேலே சூரிய ஒளி படணும். இந்த 2 பாயிண்ட் வந்து அவர் சொல்லியிருப்பார். ஸோ இது மட்டும் செய்தால் போதும். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், நடந்து தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். நான் என்ன சொல்லுவேன்னா, நடந்து தான் வாழ போகிறோம். ஸோ அவர் சொன்னது வேணாம் இந்த இடத்துல. அவர் நல்லது தான் சொன்னார், ஆனால் இந்த இடத்துல அந்த வார்த்தையே வேண்டாம். நாம் எல்லாருமே வாழ்வதற்காக நடக்கிறோம். ஸோ நடந்து கொண்டே இருக்கிறோம். நம்மளுடைய தசைகள் அப்படிங்கிறது சரியான விகிதத்தில் அது தன்னுடைய பலத்தை, தன்னுடைய தரத்தை அது
வைத்திருப்பதற்கு நம்மளுடைய நடை நமக்கு உறுதி செய்கிறது. அதே போல் சூரிய ஒளியில் நம்ம இருப்பது அப்படிங்கிறத நான் இதை இன்னொரு நாள் இந்த விளக்கத்தை தர்றேன். ஸோ இப்போது நம்மளுடைய 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி லலிதா ஃப்ரம் குலசேகரம் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் உள்ள இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி இப்போ நம்ம எல்லாரும் 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வந்தோம். நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். தாங்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். தங்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், தங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், தங்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், தங்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.